தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் அதிகாரிகள் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு தனியார் சுவர்களில் உள்ள அரசியல் விளம்பரங்களை கட்டாயம் அகற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசியுள்ளார். கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நுழைத்தவர்களின் சதியை முறியடித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் அதிக வெற்றியை பெற்றுத் தருபவர்களுக்கு தான் அமைச்சர் பதவி வழங்கப்படும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அடுத்த திமுக ஆட்சியில் சீனியாரிட்டி என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் திமுக அரசை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் தவேக தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். பிரச்சார பயண திட்டம், தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்துக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரஜினியிடம் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் கூறியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு செல்லவிருப்பதால் செந்தில் பாலாஜி பதற்றத்தில் இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் செந்தில் பாலாஜியை அவர் மீதான விமர்சனத்திற்கு பிறகு செருப்பு வீசப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் மாவட்ட எஸ்பியாக ஹரிஹரன் பிரசாத், விருதுநகர் மாவட்ட எஸ்பியாக ஸ்ரீநாதா நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 978 இடங்களில் 4079 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. 16,500 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை ஒப்படைக்க சென்னை காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. 2375 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் உள்ள நிலையில் இதுவரை 1191 துப்பாக்கிகள் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு ஊர்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பூரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 55 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவிநாசி சாலையில் 49 லட்சம் ரூபாய், குமரன் சாலையில் 6 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததிலிருந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இன்றி கொண்டு செல்ல முடியாது என்று மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரலில் உரிய ஆவணம் இன்றி கொண்டு வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெள்ளி பொருட்களை கொண்டு வந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்பன் என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள தமிழக ஆந்திர எல்லையில் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். 2 மாநில வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் 3 மாநில எல்லை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் எடுத்து வரப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் கொடிகள் மற்றும் தொப்பிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மதிமுகவின் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ளது. தேர்தல் அறிக்கையை நாளை காலை 11 மணிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட உள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்தது. முதல் நாளான இன்று யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை.